பக்கா தலைவர் படம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். அதே மாதிரி பக்கா தலைவர் படமாக தான் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் எல்லாமே சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்கேயுமே அந்த பிசிறு தட்டல, எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருந்தது. டேரக்ஷன்லாம் சூப்பர். மியூசிக்கும் அனிருத்தும். ஜெயிலர் வேற ஜானர், பட் இது அதை விட நல்லாவே மாசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தினால ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு இதாகாது. பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது படம். எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சூப்பர். தலைவர் செம்ம. நான் எதிர்பார்த்தது எல்லாமே இருந்துச்சு. தலைவருக்கு எப்பவும் போல வயசே ஆகல, அப்படி இருந்தாரு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. லோக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் வந்தேன். பட் ஆனால் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நாகார்ஜுனா எனக்கு ரொம்ப வைப்பாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாங்லாம் வேறு லெவலாக இருந்துச்சுண்ணா. இந்த வயசில் தலைவர் இந்த அளவுக்கு கெட்டப் கொடுக்க முடியுமானா யாருமே கிடையாது. இந்திய திரையுலகத்தில் தலைவர் மாதிரி இந்த அளவுக்கு இது பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. சூப்பராக படம் நல்லா வந்திருக்கு. இதில் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. இது டிஃப்ரெண்ட்டான தலைவர் எப்போவுமே நார்மலாக நம்ம ஹை பீக்கில் பார்ப்போம். இது அப்படின்னு நார்மல் ஸ்டோரியில் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக, நல்ல சென்டிமெண்ட்டாக சூப்பராக இருக்குது படம். நல்லா படம் அருமையாக வந்திருக்கு. எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பாக 100% சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணி லோகேஷ் நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்கும் படம். எல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண படம். லோகேஷ் கனகராஜ் வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணியிருப்பார்னு நினச்சேன். பிரமாதமான சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் எக்ஸலண்ட். 600 கோடி பட்ஜெட்லாம் தாண்டும். படம் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. திரும்பி பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். தரமான படங்க. ரஜினி அதோட 50வது வருஷ படம். அவர் சினிஃபீல்டில் 50 வருஷம் ஆச்சு. இந்த 50வது வருஷம் நிறைவில் சரியான படத்தை கொடுத்துருக்காரு. நல்ல படம். இது தேவையில்லாத வெளி விமர்சனத்தை கண்டுட்டு சில பேர் விமர்சனம் சொல்லி தவறாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். இது சூப்பர் ஸ்டாருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு முக்கியமான படம். படம் சூப்பர். ரஜினி இளமையாக நடிச்சிருக்காப்புல, நல்லா காட்டியிருக்காங்க. ரஜினியா ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காப்புல. ஃபைட்டு சீன்லாம் ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது. பாட்டு பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம் சூப்பராக கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் சூப்பராக பிஜிஎம் கொடுத்துருக்காரு. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். காமெடி ஓரளவுக்கு தான் இருக்குது. காமெடி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். நல்லா இருக்குது. ரஜினிக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. ரஜினிகாண்டியா ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்குது. அவர் ஆண்டவன் கொடுத்த அருள் செம்மையாக இருக்குது. அமீர்கான் வந்தாலும் செம்ம நடிப்பு. நாகரிகத்திற்கு சரி நடிப்பு. மொத்தத்தில் படம் பட்டா கிளப்புது. சூப்பர் ஸ்டாரு வாழ்க. வருவோம், மறுபடியும் வருவோம். படம் எதிர்பார்த்தோட சூப்பராக இருக்கு. அதனால எல்லா ஃபேமிலியாக பாருங்க. அருமையாக இருக்கு. நல்லா 2 மணி நேரம் நல்லா ஜாலியாக போகும் உங்களுக்கு. தலைவர் படம் டிப்பிக்கல் தலைவர் படம். 100% எல்லாத்தையும் கவரும். சென்டிமெண்ட் ஜாஸ்தி இருக்கு. ஆனாலும் போர் அடிக்கல. ஒன்று குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. கொஞ்சம் வால்யூம் மட்டும் கம்மியாக வச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா பிஜிஎம் நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் படம் கிடையாது. தலைவர் படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். அப்படிதான் சார் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும் சார். ஜெயிலர் கண்டிப்பா இது மாஸ் தாங்க. பட் ஜெயிலர் மாதிரி இது கிடையாது. அது ஒரு தனி சோனர், இது ஒரு தனி சோனர். 80ஸ்ல தலைவரை பார்க்காத ஆட்கள் எல்லாம் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த சீக்வன்சஸ் வேற லெவலில் இருக்கு. அதுல அப்படியே இருக்கு எல்லாமே. செய்யறது 50 வருஷத்துல பொண்ணு கொடுக்கணும் பார்த்தா பொண்ணோட பொருளோட சேர்த்து எல்லாமே கொடுக்குறாங்க. கூலி மெகா ஹிட். 50 நாள் 60 நாள்ல பார்க்கலாம். இவங்க மனசுல என்ன ஓடுறதோ வச்சு வெறித்தனமா செஞ்சிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டா இருக்கு. ஓடாத கிடையாது. துல்லியமா 2 மணி நேரம் காட்டும். இங்க ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பங்களிப்பு சிறப்பா இருக்கு. ரஜினிங்கிற ஒரு முள்ள வச்சுட்டு இவங்களை வச்சு எல்லாத்தையும் சுத்தி விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் படம் செம 100 பாஜாக்கு சமம். தலைவர் செமையா ஆக்ட் பண்ணிருக்காரு. தலைவரோட 50வது வெள்ளி விழாவை கொண்டாடுறதுக்காக நாங்க எல்லாருமே மரக்கன்று கொடுக்குறோம் ரசிகர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஒரு சூரியன் தான். ஒரு நாகார்ஜுனா சார் ஆடியோ லாஞ்சில் சொன்ன மாதிரியே இது 100 பாஷாக்கு சமம். ஒவ்வொரு சீனும் அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காரு. பார்த்து செதுக்கிருக்காரு லோகேஷ். நாகார்ஜுனாவும் வேற லெவல் பிரமாதம் பண்ணிருக்காப்புல. உபேந்திரா திடீர்னு ஒரு சஸ்பென்ஸ். அமீர்கான் கிளைமேக்ஸ்ல வேற லெவல்
பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாப்புல. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அனிருத் பிஜிஎம் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. படம் தலைவர் செம மாசா பண்ணியிருக்காரு. அப்படியே பழைய 30 வருஷம் முன்னாடி பார்த்த தலைவர் பார்த்த மாதிரியே இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப டாப்பாக இருக்கு. எதிர்பார்த்ததை விட லோகேஷ் கனகராஜ் வந்து நல்லா அழகாக வச்சு செதுக்கியிருக்காரு. விஜயை விட கமல் ஃபேன்ஸாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ், இப்போ ரஜினி ஃபேன்ஸ் லோகேஷ் கனகராஜ் அதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். முன்னாடி இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. பழைய பாஷாவை பார்த்த மாதிரி இருக்கு. படம் அருமையாக இருக்கு. நல்லா வச்சு செதுக்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். வெற்றி பெற வாழ்த்துக்கள். 1000 கோடிக்கு மேலே தாண்டும். 2000 கோடி கன்ஃபார்மாக வரும் உறுதியாக. தலைவர் அருமையாக பண்ணியிருக்காரு. திரையுலகத்துக்கு 50வது ஆண்டு அவருக்கு நல்லா கொண்டாடிட்டோம். அவர் 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும். மீண்டும் எங்களுக்கு பல வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். ஜெய்ஹிந்த். கவர்மெண்ட் வந்து அது 50வது ஆண்டு கொண்டாடணும். ஏன்னா ஒரு திரையுலகத்துக்கு நாயகனுக்கு கொண்டாடணும். இந்த எந்த நடிகராட்டும் 50 ஆண்டுக்கு நிலைச்சிருக்காங்களா? இல்லை. ஆனால் இந்த 50வது ஆண்டு இந்த கவர்மெண்ட் கொண்டாடணும். ஸ்டாலினுக்கு எனது அன்பான வேண்டுகோள், இதை செய்ய விடும். உடனே எத்தனை விழா அரசு விழா நடத்துறீங்க, இவருக்கு ஒரு விழா நடத்துங்கள். நாங்கள் அதை எதிர்பார்ப்போம். இல்லை தமிழ்நாடு அரசை கண்டிப்போம். தலைவர் படத்தை பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சென்னையிலேருந்து டிக்கெட் போட்டு இங்கே சொந்த ஊரில் பார்க்கணும்னு வந்தோம். அந்த வந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு படம் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்குமே தலைவர் தான் பவர் ஹவுஸுங்க. தலைவர் தலைவர் நிரந்தரங்க. தலைவர் நிரந்தரம். இன்னைக்குமே தலைவர் தான் நிரந்தரம். தலைவர் படத்தை வந்துட்டு கன்ஃபார்ம் 1000 கோடி அடிக்கும். வார் 2 வந்துட்டு ஓடிக்கிட்டே சரியா கரெக்டா இருந்துக்கணும். தலைவர் தான் இன்னைக்குமே நிரந்தரம். பேன் இந்தியா ஃபிலிமா தான் நான் இதை பாக்குறேன். பேன் இந்தியாவில் வந்துட்டு ஃபுல்லா ஹிட் ஆகும். எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபுல் ஃபிலிமே எடுத்திருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம வந்துட்டு தெலுங்கு ஆடியன்ஸ், ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாருமே கவர் பண்ற மாதிரி எல்லா பேன் இந்தியா ஆக்டர்ஸுக்குமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து நல்லா வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ ஃபிலிம் வந்துட்டு கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்புறேன். நல்லா ஹிட் ஆகும். நீங்க லைஃப்ல வந்து முதல்ல FTFS வந்து பாத்திருக்கேன். தலைவர் படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. தலைவர் ஃபேன்ஸ்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருமே வந்து தலைவர் ஃபேன்ஸோட பார்த்தது வந்து ரொம்ப வைபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, தலைவனை வெல்ல முடியாது. இது தீபாவளி இல்ல பாபாவளி.